தௌபா என்று சொல்லப்படக்கூடிய பாவ மீட்சியை பற்றி உலமாக்கள் சொல்லக்கூடிய செய்திகள். தௌபா என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமாகும். பாவம் என்பது 2 வகைப்படும். ஒன்று மனிதனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய பாவம். இன்னொரு பாவம் மனிதனுக்கும் அடியானுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய பாவம். ஒரு மனிதன் தொழவில்லை, நோன்பு வைக்கவில்லை, ஜக்காத்து கொடுக்கவில்லை போன்ற அல்லாஹ் கட்டளையிட்ட விஷயங்களை செய்யாமல் பாவம் செய்வானேயானால் அந்த பாவத்தை செய்கிற போது எந்த மனிதனுக்கும் பாதிப்பில்லை, ஆனால் அவன் பாவம் செய்கிறான். அப்படிப்பட்ட பாவம். அந்த பாவம் உதாரணமாக கெட்டதை பார்க்கிறான், கெட்ட விஷயத்தை பார்க்கிறான். கெட்டதை பார்க்கும்போது அவன் தான் பார்க்கிறானே தவிர அடுத்து அதனால் மற்றவர்கள் யாரும் பாதிக்கப்படலை. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. இப்ப இந்த பாவத்துக்கு 3 விதமான நிபந்தனை தௌபாவுக்கு. அதிலிருந்து பாவ மீட்சி பெறணும்னு சொன்னா, தௌபா செய்யணும்னு சொன்னா, வெறுமனே யா அல்லாஹ் நான் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்டுட்டா தௌபா கிடையாது. அந்த தௌபாவுக்கு 3 நிபந்தனை இருக்கு. 3 விதமான நிபந்தனை. ஒன்று ஐயுக்குலியா அனில் மாசியா, அவன் எந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறானோ அந்த பாவத்தை விட்டும் உடனே விலகுவது. 2வது எந்தம அலா ஃபியலிஹா, ஆஹா இந்த பாவத்தை செஞ்சிட்டனே, அல்லாஹ் தடுத்ததை நான் செஞ்சிட்டனே, இனிமே நான் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மன வருத்தம், கை சேதம் மனசுக்குள்ள வரணும். இது 2வது விஷயம். 3வது விஷயம் அசிமா அல்லா யஹூத இலைஹா அபத, இனிமேல் அந்த பாவத்தை செய்யவே மாட்டேன் என்ற ஒரு உறுதி மனதிலே வர வேண்டும். ஃபைன் ஃபுக்கித அஹது ஸலாத்தா, இந்த 3ல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னு சொன்னா அதுல தௌபா இல்லை. ஒருத்தர் என்ன செய்யறாரு, ஒரு பாவத்தை செய்யறாரு, செஞ்சுட்டு அவர் மனசுல இப்போதைக்கு அந்த தௌபா செஞ்சுக்கிடுவோம், நாளைக்கு அந்த பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாக்க அந்த பாவத்தை செஞ்சுக்கிடுவோம். இப்படித்தான் நம்ம எல்லாருடைய நிலைமையும் இப்படித்தான் இருக்கு. அப்படி நினைக்கிறான்னு வச்சுக்கிறீங்களேன், அவர் அந்த இடத்துல தௌபா செஞ்சே வேஸ்ட். தௌபாவுக்கு இந்த 3 நிபந்தனைகள் இருக்கும். ஒண்ணு அந்த பாவத்தை விட்டு உடனே நீங்கணும். 2வது அந்த பாவத்துக்காக வேண்டி மனசுல வருத்தப்பட்டு கை சேதப்படணும். 3வது அந்த பாவத்தை இனிமேல் செய்ய மாட்டேன் என்று மன உறுதிப்படும். இந்த 3 நிபந்தனைகள் அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மத்தியில இருக்கக்கூடிய பாவத்துக்கு உள்ள தௌபா. ஆனால் ஒரு அடியானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பாவம் வச்சுக்கிறீங்களேன், ஒரு ஆளுடைய பணத்தை கொள்ளடிச்சிட்டான், ஒரு ஆளை கொலை செஞ்சுட்டான், இந்த மாதிரியான இவனுடைய பாவத்தின் மூலம் அடுத்த மனிதன் பாதிக்கப்படுகிறான் என்ற நிலையில் இருக்கக்கூடிய பாவம். இது 4வது ஒரு நிபந்தனை இருக்கிறது. அந்த வயின் காலத்தில் மாசியத்து தத்த அல்லகுபி ஆதமியின் ஃபஷுரூத்துஹ அர்பாத், அதனுடைய நிபந்தனை 4. ஹாதிஹி தலாத்தா, மேலே சொல்லப்பட்ட அந்த 3 நிபந்தனைகள். மின் ஹக்கி சாஹிபியா, 4வது நிபந்தனை என்ன சொன்னா, அவன் என்ன அந்த அடியானுக்கு பாதிப்பை உண்டாக்குனானோ அதை நிவர்த்தி செய்யணும். ஒண்ணு அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். உன்னைய பத்தி புறம் பேசிட்டம்பா, நான் தெரியாம சொல்லிட்டேன், நீ இல்லாத சமயத்துல உன்னை பத்தி கண்ட மாதிரி திட்டேன், மனசு எதுவும் பொறுத்துக்கு வருத்தப்படாத, என்னைய நாளைக்கு மறுமையில என்னைய பிடிச்சிடாத அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யணும், வருத்தப்பட்டு அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். இது யாராவது செய்வோம் மனமா? ஒரு மனிதனை பற்றி புறம் பேசிவிட்டால் அது பாவம். அந்த பாவத்தில் இந்த அடியானும் சம்மந்தப்பட்டிருக்கிறான். அவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, உள்ளதை தானே பேசுறோம் யார சொல்லலாம் அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. உள்ளதை பேசுவதுதான் புறம், இல்லாததை பேசுவது என்பது அது இட்டுக்கட்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் சொன்னார். ஒரு மனிதன் ஒரு இடத்திலிருந்து எந்திரிச்சு போயிட்டான்னு சொன்னா மீதமாக இருக்கக்கூடிய 2 பேரோ 3 பேரோ அவனை பத்தி பேசாம இருக்க மாட்டான். அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு உள்ள நிலைமை. என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஒரு மனிதன் எந்திரிச்சு போயிட்டா அவனை பத்தி பேசணும், அவன் இருக்கிற வரைக்கும் அவனை பத்தி புகழணும் அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, சமுதாயத்துக்கு மத்தியில ஆயிடுச்சு. அப்போ ஒரு மனிதனை பத்தி நம்ம புறம் பேசியிருந்தோம்னு சொன்னா அந்த புறம் பேசிய விஷயத்தை அவன்கிட்ட சொல்லி என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். ஆக அவனுக்கு ஏற்படுத்திய அந்த பாதிப்பிலிருந்து
நாம் பரிகாரம் தேடுவது, அதிலிருந்து நீங்கி அவனிடத்திலே அதை சொல்லி மன்னிப்பு கேட்பது என்பது 4வது நிபந்தனை. தௌபாவை பற்றி குர்ஆன் பல ஆயத்துகளின் மூலமாக நம்மிடத்திலே பேசுகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வதூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் முஃமினூன் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். முஃமின்களே, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் பக்கம் பாவ மீட்சி பெறுங்கள், பாவத்திலிருந்து மீண்டு விடுங்கள். அப்படி மீண்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? துஃப்லிஹூன், வெற்றி பெறுவீர்கள். சூரா அன்-நூர் 31வது வசனம். மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் சும்ம தூபு இலை. உங்களுடைய இரட்சகனாகிய அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், மேலும் அவன் பக்கமே நீங்கள் பாவ மீட்சி பெறுங்கள். சூரா ஹூத் 3வது வசனம். வகால தஆலா, மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. சூரத்து தஹரீம் 8வது வசனத்தின் மூலம் அல்லாஹ் சொல்கிறான், விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் பரிசுத்தமான பாவ மீட்சி பெறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தௌபா செஞ்சா பத்தாது, தௌபத்தன் நஸூஹாவா இருக்கும். நஸூஹா என்று சொன்னால் என்ன? பரிசுத்தமான பாவ மீட்சி. அதுக்கு பின்னால அந்த பாவம் அந்த மனிதனை கழுவ வேண்டுமே தவிர அந்த மனிதனுடைய களங்கங்கள் அங்கே பாக்கி மிச்சம் இருக்கக்கூடாது. பரிசுத்தமான எண்ணத்தோடு தௌபா செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தௌபாவை பற்றி நிறைய ஹதீஸுகளை நமக்கு சொல்லி தருகிறார். பொதுவா ஒரு ஹதீஸை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஒரு அடியார்கள் பாவம் செய்யறதுங்கிறது அது மனித இயல்பு. யாருமே பாவம் செய்யாம இருக்க முடியாது. பாவம் செய்யாமல் இருப்பதுதான் ஆட்சி. பாவம் செய்யறதுங்கிறது அது சின்னதாக இருந்தாலும் அது இயல்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாவூன் ஹைருல் ஹத்தாயீன அத்தவாபு. ஆதமுடைய மக்களிலேயே ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்யக்கூடியவன் தான். ஆனால் பாவம் செய்யக்கூடியவர்களில் மிகச் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால், யார் அந்த பாவத்திலிருந்து மீண்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறாரோ அவர்தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார். இந்த இடத்துல ஒரு அழகான ஹதீஸை நம்ம பார்க்கிறோம். அனஸ் இப்னு மாலிக் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். இவங்க யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹாதிம், வேலைக்காரர். அவங்கள்ட்ட 10 வருஷமா பணி செய்த ஒரு பாக்கியசாலி. அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானின் தௌபாவின் மூலம் மிகவும் சந்தோஷப்படுகிறான். ஒரு அடியானின் தௌபாவின் மூலம் லல்லாஹு அஃப்ரஹு பி தௌபத்தி அப்திஹி மின் அஹதிக்கும் சகத அலா வஈரிஹி வகத் அல்லல்லஹு ஃபி அர்லி ஃபலாத்தி. ஒரு அடியான் தௌபா செய்வதின் மூலம் அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுகிறான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், மின் அஹதிக்கும் சகத அலா வஈரிஹி, தன்னுடைய வாகனத்திலிருந்து கீழே விழுந்து விட்டான். அந்த வாகனம் அவனை விட்டு காணாமல் போய்விட்டது. அந்த வாகனத்தில் அவனுடைய ஜீவனம் என்று சொல்லப்படக்கூடிய காசு, பணம், உணவு, உடை எல்லாமே அதுல தான் இருக்கு. காணா போனதுக்கு பின்னால அந்த மனிதனுக்கு அந்த வாகனம் திரும்ப கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவானோ அவ்வளவு சந்தோஷப்படுவான் அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிமுடைய ரிவாயத்துல இதை பத்தி அழகான ஒரு விளக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹு அஷத்து ஃபர்ஹன் பி தௌபத்தி அப்தி. ஒரு அடியானினுடைய தௌபாவின் மூலம் அல்லாஹ் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறான். ஹீன யதூபு இலை, அவன் தௌபா செய்கிற போது. எப்படி என்றால், மின் அஹதிக்கும், ஒரு மனிதன் கான அலா ராஹிலத்திஹி பி அர்லி ஃபலாத்தி, ஒரு பெரிய வனாந்தரம், காடு. அந்த காட்டிலே ஒரு வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிறான். ஃபன் ஃபலத்தத் மின்ஹு, அந்த வாகனத்தை ஒரு இடத்திலே கட்டி வைத்து விட்டு தூங்கி விடுகிறான். அந்த வாகனம் காணாமல் போய்விட்டது.
அலைஹா தஆமுஹு வ ஷராபுஹு ஃபஐஸ மின்ஹா. அந்த வாகனத்திலே உணவு குடிப்பு எல்லாமே அதெல்லாம் இருக்கு. திரும்ப எந்திரிச்சு அவன் பார்க்கறான், வாகனத்தை காணல. சாப்பிடறதுக்கு வழி இல்லை, குடிக்கிறதுக்கு வழி இல்லை, கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் காடு வனாந்திரம். என்ன செய்யறது ஒண்ணுமே புரியல. அவன் அதுக்கு பின்னால தேடி தேடி பார்த்துட்டு இனிமே உயிர் பொழைக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நிராசையாய் வந்துட்டான். பார்த்தா ஷஜரத்தன் ஃபல்தஜா ஃபீ லில்லிஹா. தேடி பார்த்துட்டு கடைசியா ஒரு மரத்தடிக்கு வந்து, சரி மூத்தா போறது போறோம், தூக்கத்திலேயே மூத்தா போயிடுவோம் அப்படின்னு தூங்க ஆரம்பிச்சிட்டான். பக்கத்து ஐசமின் ராஹிலத்தி. இனிமே அந்த வாகனம் கிடைக்கவே கிடைக்காது, நிராசை அடைஞ்சிட்டான். ஃபபைனஹுமா கதாலி இதன் ஹுவ பிஹா. முழிச்சு பார்க்கறான், பார்த்தா பக்கத்துல லேசான ஒரு சத்தம். டக்குன்னு கண்ணு முழிச்சு பார்க்கறான், பக்கத்துல வாகனம் நிற்கும். இன்னமே மூத்தா போறோம்னு முடிவு பண்ணி தூங்கிக்கிட்டு இருக்கும் போது சத்தம் வருது. முழிச்சு பார்க்கறான், பார்த்தா வாகனம் பக்கத்துல நிக்குது. உடனே அந்த வாகனம் பக்கத்துல நின்ற உடனே காயிமத்தன் இந்த அவன் பக்கத்துல நிக்கிறத பார்த்தான். அதனுடைய கடிவாளத்தை பிடிச்சான். மகிழ்ச்சி தாங்க முடியல. அந்த மகிழ்ச்சியினுடைய பெருக்கால் அவன் என்ன சொல்றோன்னு தெரியாம, நம்ம பாஷையில சொல்றான் தான், தலகால் தெரியாம என்ன செய்யறான், அவன் சொல்றான் இன் ஷித்தத்தில் ஃபர. மகிழ்ச்சி பெருக்கால் சொன்னான், அல்லாஹும்ம அன்த அபுதி வான ரப்புக். இறைவா நீ என் அடியாள், நான் உன் இறைச்சகன். எவ்வளவு பெரிய காரியத்தை எனக்கு செஞ்சிட்ட. நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய இறைவன். அவன் இப்படி மாத்தி சொல்றதுக்கு பதிலா, இறைவா நீ என்னை வாழ வைக்கக்கூடிய இறைவன், நான் உன்னுடைய அடிமை, என்னை காப்பாத்திட்டியே அப்படி சொல்றதுக்கு பதிலா அவன் என்ன சொல்றான்னு புரியாம அவன் சொல்றான், இறைவா நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய இறைவன் அப்படின்னு சொல்றான். அஹ்தானி சித்தத்தில் ஃபர. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் மகிழ்ச்சி பெருக்கால் என்ன சொல்றோன்னு தெரியாம தவறான வார்த்தையை உபயோகித்தான். இந்த மனிதன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தால் தன்னுடைய நிலையை உணராமல் இருந்திருப்பான், தான் என்ன சொல்றோங்கிறத விளங்காம இருந்திருப்பான். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியான் தன் பாவத்தை விட்டும் விலகி தௌபா செய்வதன் மூலம் மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக தௌபா என்பது அல்லாஹ் நம் மீது வைத்திருக்கக்கூடிய ரஹ்மத்தின் அடையாளம். எனவே நம் மீது எப்போதுமே ரஹ்மத்தாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கு நாம் எப்போதுமே நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பாவம் செய்து விட்டாலும் உடனே அதை விட்டு மீண்டு அவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடிய பழக்கத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு அந்த நற்பாக்கியத்தை தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.